தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்பப் பெற மத்திய அரசை வலியுறுத்தி நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு மத்திய தொழிற்சங்கங்கள் இன்று அழைப்பு விடுத்திருந்தன. இதனை முன்னிட்டு திண்டுக்கல் மணிக்கூண்டு பகுதியில் அனைத்து தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ஒன்று கூடி ஊர்வலமாக சென்று பெரியார் சிலை அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தொழிலாளர் வாழ்வாதாரத்தையும் உரிமைகளையும் பறிக்கும் 4 புதிய சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெற வேண்டும், விவசாயிகளுக்கு விரோத விதை சட்டம் 2025, மின்சார திருத்தச் சட்டம் 2025 ஆகியவற்றை திரும்பப் பெற வேண்டும், கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரமான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை சீர்குலைக்கும் விபிஜி ராம்ஜி என்ற திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதில் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி கரூரில் பழைய பேருந்து நிலையம் ரவுண்டானா அருகே அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் மத்திய அரசை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் CITU, அனைத்து இந்திய விவசாய சங்கம், மாணவர் சங்கம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொழிற்சங்கத்தினர் கடைவீதியிலிருந்து ஊர்வலமாக சென்று பொதுத்துறை வங்கியை முற்றுகையிட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்து அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர்.